தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் கணபதி தனசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க. பொதுவாகவே மாணவர்கள் மத்தியில் இந்த மருத்துவ கனவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் லண்டன் வரைக்கும் போய் ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கீங்க. உங்களுடைய இந்த மருத்துவ பயணம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? முதல்ல தமிழ் குரல் சேனலுக்கு நன்றி, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது எந்த ஒரு நோயினாலும் அதை எதனால் வந்தது, அது இன்வெஸ்டிகேஷன்ஸ், அப்புறம் டயக்னோசிஸ், அதை என்னென்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுன்றது தான் அந்த குரலோட அர்த்தம். ஸோ இது குரல் தொலைக்காட்சின்றதுனால அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய மருத்துவம் இது பள்ளி காலத்திலேயே உண்மையை சொல்லணுன்னா எனக்கு கணக்கு சரியாக வராது. ஸோ பட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நல்லா பிடிக்கும். பயாலஜி, சயின்ஸ் நல்லா பிடிக்கும். ஸோ அதிலிருந்து அப்புறம் என்னுடைய மென்டார்னா எங்களுடைய தாத்தா, அவர் ஒரு சிறந்த மருத்துவர். அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்து தான் சரி நம்மளும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்புறம் பயாலஜி, சயின்ஸ் எல்லாம் ஸ்கூலில் நல்லா பண்ணி நல்ல மார்க் எடுத்ததுனால ஆப்வியஸ்லி மருத்துவத்துறையில் சேர்ந்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரி, அதாவது நம்ம இந்தியாவிலேயே ஒரு பழமையான, ஐ திங்க் செகண்ட் ஓல்டஸ்ட் காலேஜ் இந்த கண்ட்ரின்னு நினைக்கிறேன். முதல்ல ஐ திங்க் கல்கட்டாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 160-170 வருஷமாக ஆங்கிலேயர் காலத்தில் ஆரம்பிச்சு சென்னை மருத்துவக் கல்லூரி. அதுதான் தமிழ்நாட்டில் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம +2 நல்ல மார்க் எடுத்து அப்புறம் என்ட்ரன்ஸ் எழுதி அதில் சேர்ந்து மருத்துவம் படித்தோம். கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், இப்போ ராஜாஜி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் லார்ஜஸ்ட் இது தமிழ்நாட்டில் பெரிய ஹாஸ்பிட்டல். தலை சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக மருத்துவம் பயில்றதுக்கு நம்ம நோயாளிகள் தான், அவங்கள வச்சு தான் மருத்துவம். ஸோ அங்கே சென்னை மருத்துவக் கல்லூரி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் நம்ம அந்த பேஷண்ட்ஸுன்றது எல்லா ஊரில் இருந்தும், ஆந்திரா சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, அப்படியே ரோடு க்ராஸ் பண்ணி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கும். நம்ம நிறைய எந்தெந்த பேஷண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் பார்க்க தான் நம்மளுக்கு நாலேஜ் வளரும். ப்ளஸ் தலை சிறந்த மருத்துவ லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட பயில வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அது ஒரு சிறந்த அனுபவம். ப்ளஸ் மிகப்பெரிய நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க அந்த ஒரு 5-6 வருஷம் டைம் பீரியடில். ஸோ அது ஒரு தலை சிறந்த அனுபவம். அது இன்னும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் படித்தது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அங்கே படிச்சுட்டு அடுத்தபடியாக நீங்கள் லண்டனுக்கு வரைக்குமே போயிருக்கீங்க. இதை பற்றின இந்த பயணங்கள் தொடர்பான உங்களுடைய அனுபவங்கள் பற்றிங்க சார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு சர்ஜன் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஒரு மருத்துவராக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிஷியனாக போகலாம், இல்லை ஒரு சர்ஜனாக போகலாம், இல்லை மற்ற நிறைய இது இருக்குது. பட் நான் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ அதுக்கு FRCS அப்படின்வாங்க, ஃபெலோ ஆஃப் த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன். அது இது UK லண்டனில் இருக்குது மருத்துவ. அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம், ப்ளாப் எக்ஸாம்லாம் எழுதி அங்கே UKயில் போய் ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு 3 வருஷம் கழித்து அந்த FRCSன்னு எடின்பரோ, அதுவும் ஒரு மிக பழமையான புகழ்பெற்ற ஒரு இது ராயல் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே FRCS எடின்பரோவில் அது வாங்கினது. அது ஒரு மிக சிறந்த அனுபவம். ஸோ அது கையில் கிடைக்கிறப்போ அதுதான் வாழ்நாள் கனவு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படி போகுது அது இது பண்ணி அது கிடச்சிது. ஒரு FRC பண்ணுறதே இங்கே பெரிய விஷயம் சார். நீங்கள் 2 FRC முடிச்சிருக்கீங்க. இதை பற்றின உங்களோட கருத்து? ஸோ நான் ஒரு காது மூக்கு தொண்டை ENT சர்ஜன், ENT கன்சல்டண்ட்டாக இருக்கேன் UKயில். நான் 96லேருந்து UKயில் இருக்கேன். ENT தான் பண்ணணும்னு முடிவு பண்ணியதுக்கப்புறம் ENT ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங் சொல்லுவாங்க, அது முடித்ததுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் அது ரெஜிஸ்ட்ரார் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த 6 வருஷம் ட்ரைனிங் முடித்தா தான்
அந்த எஃப்ஆர்சிஎஸ் ஓஆர்எல் ஹெச்என்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இஎன்டி ஸ்பெசிஃபிக்காக அந்த எஃப்ஆர்சிஎஸ். அது அது அந்த 6 வருஷம் ட்ரைனிங்க்கு நல்ல கடுமையான ட்ரைனிங். அது முடித்ததுக்கப்புறம் அது எக்ஸாம்ஸ்னால் 2-3 பார்ட்ஸ் இருக்கும், அது எல்லாம் பாஸ் பண்ணி அந்த 2வது எஃப்ஆர்சிஎஸ் அது 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 இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய இது, அது கையில் கிடைக்கிறப்போ. ஸோ அது அது வாங்கினா தென் அங்கே யூகேயில் நம்ம இஎன்டி கன்சல்டண்ட்டாக ஆகலாம். ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்புறம் வந்து கன்சல்டண்ட் ஆகி, இப்போ கன்சல்டண்ட் ஆகி ஒரு 11-12 வருஷமாக ஆகுது அங்கே யூகேயில் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். இந்தியாவிலேருந்து லண்டன் வரைக்கும் இப்போ நீங்கள் போயிருக்கீங்க. லண்டனில் கூட ஒரு சிறந்த சர்ஜனாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் எதிர்கொண்ட மிக சவாலான சிகிச்சை மற்றும் சவாலான பேஷண்ட் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? நம்ம சர்ஜரிங்கிறப்போ எந்த சர்ஜரி பண்ணாலும் நம்ம அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அது நல்லபடியாக முடியணும், அது காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு நல்ல அவுட்கம் வரணும் அப்படின்னு பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு நல்ல சர்ஜனோட இது. சவாலான சர்ஜரி அப்படின்னா ஒரு 55-56 வயது உள்ள அங்கே யூகே வாழ் ஒரு மனிதர். அவர் இங்கே கழுத்தில் ஒரு உமிழ்நீர் சலைவரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த பெரோட்டிட் சலைவரி கிளாண்டில் ஒரு 3 கிலோ ஒரு பெரிய ஒரு கட்டி டியூமர், அது பெனைன் டியூமர் தான். அது ஒரு 10 வருஷமாக சின்னதாக இருந்திருந்து ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு பெரிய இந்த ஷார்ட் புட்லாம் ஒரு பால் மாதிரி வைப்பாங்க அந்த சைஸுக்கு வளர்ந்து 10 வருஷம் வரைக்கும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் வந்தார், சரி பார்க்கணும். அது பார்த்தோன்னே கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. இன்னும் இந்த ஒரு காலகட்டத்துலேயும் அதுவும் யூகேயில் ஒருத்தர் அதை வந்து அவ்வளோ பெருசாக வளர விட்டுட்டு அதை பற்றி ஒன்றுமே பண்ணாமல் இருக்காருன்றது ஒரு வியப்பான விஷயம். அவர் உள்ளே வந்தோடனே எல்லாம் நாங்கள் மற்ற டாக்டர்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சேன். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ப்ரெசன்டேஷன். அதுவும் அவ்வளோ லேட்டாக வந்தார். ஸோ அப்புறம் அதை இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி அதை அறுவை சிகிச்சை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார். அது ஆப்ரேஷன் மிக நல்லபடியாக போச்சு. அது எடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணால் ஒரு 3 கிலோ கிட்ட இருந்தது. ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் அவர் நல்ல அவுட்கம். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். ஏன்னா வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நல்லா வந்து அந்த ஸ்காரும் எல்லாம் நல்லா ஹீல் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ இதை நாங்கள் ஆக்சுவலி ஒரு பப்ளிகேஷனாக போட்டிருக்கோம். அது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன்னா அது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அந்த ஸ்லைவரி கிளாண்ட் டியூமர்ஸ்ன்னு எக்ஸசைஸ் பண்ணதில். ஸோ அது ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். அங்கேயும் அது பிபிசிலெலாம் இது இன்டர்வியூஸ்லாம் வந்துச்சு. அந்த பேஷண்ட்டையும் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணாங்க, ஏன் இவ்வளோ நாள் விட்டீங்க அப்படின்னா. அது கேட்டார், அது பாட்டு வளர்ந்துட்டு இருந்ததுங்க, நான் கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருப்பேன், ஒய்ஃபும் வந்து விளையாடுவாப்பில், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் சீரியஸாக கேட்டோம், ஏன் நீங்கள் என்ன அதெல்லாம் சரி இவ்வளோ நாள் ஏன் விட்டீங்கன்னா. அப்புறம் நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு வேலையில் டைம் எடுக்க முடியாது, எனக்கு இதை பற்றி எனக்கு யோசிக்க டைம் இல்லை, இப்போ தான் தோணுச்சு எதாவது பண்ணணும்னு வந்தேன்னு சொன்னார். ஸோ அது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே டாக்டரை பார்க்குறோம், வரோம். அதுவும் இங்கிலாந்து ஒரு வளர்ந்த தேசம், அங்கே ஒருத்தர் இவ்வளோ நாளும் விட்டுட்டு அது இருந்தார் அப்படின்றப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்ச நான் டீல் பண்ண கேசஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் காம்ப்ளிகேட்டட் கேஸ். இந்தியாவில் நீங்கள் பயிற்சி பெற்றுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான செயல்பாடுக்கும் லண்டனில் இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான செயல்பாடுக்கும் ஏதாவது வேறுபாடுகளை பார்த்துருக்கீங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் தலைச்சிறந்த மருத்துவர்கள், நம்ம லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி அவைலபிலிட்டிங்கிறது மேபி அங்கே யூகேயில் இருக்கும். ஸோ மற்றபடி அங்கே நான் ஒர்க் பண்ணுறது நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ்ன்றது, இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் இது மாதிரி. அங்கே வந்து ஃப்ரீ அட் த பாயிண்ட் ஆஃப் டெலிவரி. அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தான், மருத்துவம் இலவசம், எந்த டெஸ்ட்டுக்கும் யாரும் காசு கொடுக்க வேண்டாம். அது வந்து ரொம்ப இங்கே வந்து நீங்கள் இங்கேயும் மருத்துவம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா ஃப்ரீ தான். பட் இந்த டெக்னாலஜிக்கலி அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் அங்கே ஈஸியாக அந்த என்ஹெச்எஸ்லேயே கிடைக்கும். இங்கே மேபி நீங்கள் உடனே ஒரு ஸ்கேன் பண்ணால் நீங்கள் ப்ரைவேட்டாக போகணும், காசு கொடுக்கணும்.
அந்த மாதிரி இருக்குது. இங்கே மேபி அது ஒரு அட்வான்டேஜ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே ஒரு ஸ்கேன் எடுக்கலாம், ஒரு இது பண்ணலாம். பட் என்ஹெச்எஸில் கொஞ்சம் டைம் ஆகும். பட்டு தலை சிறந்த ஸ்பெஷலிஸ்ட், நானும் என்ஹெச்எஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ணுறேன். பட் என்ஹெச்எஸ்லேயே எல்லாமே ஃப்ரீ. அங்கே யாரும் எந்த இதுக்கும் காசு கொடுக்க வேண்டாம். இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ அது ஒரு தலை சிறந்த ஹெல்த் கேர் சிஸ்டம். நீங்கள் ஃபெல்லோஷிப்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறதா உங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தோங்க சார். சரி. அதை பற்றின ஒரு தகவல். ஆமாம், நம்ம வந்து ஒரு சர்ஜனாக இருக்கிறப்போ நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கற்றுக்கிட்டோம் போதும் அப்படின்னா கிடையாது. ஏன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். ஒரு துறையில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம ட்ரைனிங் போக எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் மற்ற நாடுகளில் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, அது என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் ஒரு மற்ற தேசத்தில் உள்ள தலை சிறந்த ஸ்பெஷலிஸ்ட் மீட் பண்ண போயிட்டு அவங்களுக்கு கூட ட்ரைனிங் எடுத்துருக்கேன். இங்கே யூஎஸ்ஏயில் ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஃபேஷியோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நோஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மூக்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா, அப்பியரன்ஸ் சரியில்லை அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபெலோஷிப் போயிருந்தேன். அப்புறம் தைராய்டு சர்ஜரி தான் நான் மெயினாக பண்ணுறேன். தைராய்டுன்னு ஒரு கிளாண்ட் இங்கே இருக்குது, அதுக்கு ஃபெலோஷிப்ஸு யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கேன். ஸோ ஒருத்தர் நம்ம படிச்சிட்டோன்னு நிறுத்தக்கூடாது. ஸோ நம்ம வந்து மோர் அண்ட் மோர் இந்த மாதிரி ஃபெலோஷிப்ஸ், மற்ற தலை சிறந்த நிபுணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்து அதுலேருந்து நல்லது விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸில் இன்கார்பரேட் பண்ணோம்னா அது பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. ஸோ வி ப்ரொவைட் குட் குவாலிட்டி கேர் டு பேஷண்ட்ஸ். அது பேஷண்ட்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளும் என்ன ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் கற்றுக்கிட்டு அது கரெக்டாக பண்ணோம்னா அதுதான் முக்கியம். நீங்கள் முக்கியமாக இஎன்டி எடுத்து படித்து அதில் ஒரு ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த இஎன்டியை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? இந்த காது மூக்கு தொண்டைங்கிறது வந்து சின்ன ஏரியா தான். ஸோ அது வந்து குவைட் காம்ப்ளெக்ஸ் ஏரியா. நீங்கள் மற்ற சர்ஜரி, ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ் சொன்னால் நீங்கள் அது ஓப்பன் பண்ணி ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ இது சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கிறதுனால அதுக்குள்ளே பார்க்குறதே கஷ்டம். ஸோ அதுக்கு சரியான எக்யூப்மெண்ட் வேணும், ஹெட்லைட் வேணும், இல்லை ஸ்கோப்ஸ் வேணும். காதுக்கு எண்டோஸ்கோப்ஸ், நேஸ் எண்டோஸ்கோப்ஸ்னு காது இது மூக்குக்கு, காதுக்கு மைக்ரோஸ்கோப்ஸ்ன்னு இருக்குது, தொண்டைக்கு ஸ்பெஷல் ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒர்க்கிங் டவுன் டீப் டார்க் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டெக்னாலஜிக்கலி நீங்கள் ஸ்கோப்ஸ் வேணும், நேஸ் எண்டோஸ்கோப்ஸோ மைக்ரோஸ்கோப்ஸோ, அது தொண்டைக்கு பார்க்குறதுக்கும் ஸ்பெஷல் ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இட்ஸ் வெரி சேலஞ்சிங். நீங்கள் வந்து 2 கையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கையில் ஸ்கோப் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் சிகிச்சை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வெரி சேலஞ்சிங். 2 கை ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் மற்றபடி இஎன்டின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப ஆன்கால், நீங்கள் எமர்ஜென்சிஸ் வர்றது கொஞ்சம் தான் வரும். பட் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்காது. ஸோ எனக்கு வந்து நான் நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னா நம்மளையும் பார்த்துக்கணும், நமக்குன்னு குடும்பம் இருக்குது, அவங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இஎன்டி இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இஎன்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால தான் நான் இஎன்டி எடுத்தேன். இன்னைக்கு கேன்சர் மாதிரியான ஒரு மிக கொடுமையான நோய்கள்ல ஆரம்ப நிலையில எந்த விதமான இதையுமே காட்டுறது கிடையாதுங்க. ஒரு அது ரொம்ப முத்தின ஸ்டேஜ் போகும்போது தான் அது கேன்சர்னே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த மாதிரி இஎன்டி பற்றி கூட வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அட்டென்ட் பண்ண கிளைண்ட் மாதிரி இன்னும் இதை பற்றி அவேர்னஸ் நிறைய மக்கள் கிட்ட இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? ஆமாம், அது கேன்சர்ன்றது ஒரு சீரியஸ் இல்னஸ் தான். பட் அதை நம்ம ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம்னா இட் கேன் பி ட்ரீட்டட். ஸோ நம்ம ரொம்ப நேரம் விட்டால் தான் அது பிரச்சனை. ஸோ அதை நம்ம என்ன ஒரு சின்ன இதாக இருந்தாலும் அதை உடனே நம்ம போய் ஒரு டாக்டரை பார்த்து சரி தொண்டையில் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது அப்படின்றப்போ நம்ம அந்த பேஷண்ட்டு ஸ்மோக் பண்ணுறாரோ இல்லை ஆல்கஹால் ஜாஸ்தி குடிச்சிட்ருக்காரோ, அவருக்கு அந்த மாதிரி ஒரு தொண்டையில் கரகரப்பு இருக்குது, ஒரு 5 வாரம் 6 வாரம் மேலே இருக்குது அப்படின்னா போய் செக் பண்ணிக்கிறதுல மிக முக்கியம் அது. ஏன்னா அப்புறம் நம்ம கிளினிக்லேயே ஒரு கேமரா மூக்கு வழியாக போட்டு நம்ம அந்த த்ரோட் லாரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குரல்வாய், அதில் ஏதாவது கட்டி இருக்கா, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு அதை பார்த்தோம்னா நம்ம உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அது உடனே நம்ம ஆப்ரேட் பண்ணி அது என்னென்னு அதை அனலைஸ் பண்ணி என்ன கேன்சராக இருந்தாலும் அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ ஏர்லியர் த பெட்டர். ஸோ அதை முதல்லையே கண்டுபிடிச்சி பண்ணோம்னா அதுக்கு ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம்.
பட் ரொம்ப அட்வான்ஸ்டாக போனால் தான் மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவிருச்சுன்னா தான் தென் அது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவேர்னஸ், அது வந்து விழிப்புணர்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ முடியுதோ நோயாளிகள் முன்னமே போய் ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அது என்னென்னு செக் பண்ணிக்கிறதுல தவறே கிடையாது. போயிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அதை பாட்டு நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா தான் அது பின்னாடி இது வரும். ப்ளஸ் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதெல்லாம் இருந்து அது நிறைய இருந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொண்டை கேன்சர் மட்டும் இல்லை, லங் கேன்சர், மற்ற கேன்சர்லாம் வரலாம். ஸோ அதை அவங்க முன்னாடியே செக் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக முக்கியம். அடுத்தபடியாக இந்தியாவில் கூட நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி மருத்துவத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த இஎன்டி தொடர்பான மருத்துவ படிப்புலேருந்து நீங்கள் லண்டன் வரைக்கும் போயிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான அந்த வெற்றிகள் ரீதியாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? ஸோ இது ஸ்கை இஸ் லிமிட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து யார் வேணாலும் எங்கே வேணால் போகலாம். அது முயற்சி எடுத்தால் யார் வேணாலும் எங்கேனாலும் போகலாம். ஸோ அது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த மோட்டிவேஷன், ஊக்கம் இருக்கணும். ஸோ யார் வேணாலும் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த எஃப்ஆர்சிஎஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இங்கே வந்து சென்னையில் எல்லாமே சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது இங்கேயே எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் இங்கேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் படித்த காலத்தில் அங்கே போய் தான் எக்ஸாம் எடுக்கணும், பண்ணணுன்ட்டு இருந்தது. ஸோ இப்போ முயற்சி திருவினையாக்கம்னுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி முயற்சி எடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன வேணுமோ அந்த வேலைகளும் செய்ய வேணும். சும்மா வந்து நம்ம கையில் எதுவும் பழம் விழுந்துடாது. ஸோ நமக்கு அதுக்கு ஏற்ற முயற்சிகளை எடுக்கணும். பண்ணால் அது எல்லாராலே எல்லாரும் எதையும் சாதிக்கலாம். அதுதான் என்னுடைய இது. முயற்சி முக்கியம். கண்டிப்பாக சார். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவர் ஆனதற்கு முக்கியமாக உங்களோட குடும்பம் ஒரு பக்கபலமாக இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? நீங்களும் உங்கள் குடும்பமும் சார்ந்து இந்த மருத்துவத்துறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு தகவலை சொல்லுங்கள். ஐ மீன், முதல்ல தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே மருத்துவர்கள் கிடையாது. அப்பா இன்ஜினியர், அம்மா டீச்சர். ஸோ எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் மருத்துவர். அண்ணனும் இன்ஜினியரு, நான் தான் முதல் மருத்துவர். இப்போது என்னுடைய மனைவியும் ஒரு மருத்துவர், அவங்க ஜெனரல் ப்ராக்டிஷனராக இருக்காங்க. இப்போ என்னோடய மூத்த மகன், அவரும் மருத்துவம் முடிச்சுட்டு இப்போ இங்கே ஹவுஸ் சர்ஜன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணிகிட்ருக்கிறாரு. இளைய மகன் அவரும் மருத்துவம் தான் போகணுன்னு சொல்லி அவர் இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் அவர் மருத்துவக் கல்லூரி உள்ளே போக இருக்கிறார். ஸோ குடும்பம் முழுத்தமாக எல்லாருமே மருத்துவத்துறையில் இருக்கோம் இப்போ என்னுடைய குடும்பத்தில். ஒரு மருத்துவ பின்னணியிலே இல்லாமல் இன்னைக்கு ஒரு குடும்பமே ஆமாம், இப்போ ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி ஆஃப் டாக்டர்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். நம்மளோட இந்த நேர்காணலில் ஒரு இறுதி கேள்வியாக, மருத்துவத்துறையை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த துறையில் ஒரு ஈடுபாடு இருக்கும் சார்? நீங்கள் காலேஜ் டேஸ் அண்ட் ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் இருந்தால் கிரிக்கெட்டுன்றது ஒரு பெரிய இது தான். நம்ம விளையாடணும்லாம் சொல்ல முடியாது. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். யூகே போயிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன்னா, சின்ன பசங்களாக இருக்கிறப்போ டைக்வாண்டோ, தற்காப்பு இது இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வருவோம். அங்கே போனால் அது கிளாஸ் 1 hour இருக்கும். நம்ம பார்க்கலாம், நம்மளும் போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு தோணுச்சு எனக்கும் மனைவிக்கும், நம்மளும் சேர்ந்து பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அங்கே உள்ள அந்த மாஸ்டர், அந்த கிராண்ட் மாஸ்டர், அவர் அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து வாங்க ஃபேமிலிஸாக பண்ணால் எங்களுக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பசங்களோட நாங்களும் டைக்வாண்டோ பயின்று 3 வருஷத்தில் பிளாக் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாரம் 2 நாளோ இல்லை 3 நாளோ ஒரு மணி நேரம் போயிட்டு, அது ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் எஃபர்ட். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அந்த நம்ம பிஸியாக வேலையில் இருந்தாலும் ஈவினிங் வந்து அவசர அவசரமாக அந்த கிளாஸுக்கு பசங்களோட பயின்ற அனுபவம் அது ஒரு தலைச்சிறந்த அனுபவம். அப்புறம் அந்த 3 வருஷம் கழித்து நான் 3 பேர், நானும் 2 பசங்க, ஒய்ஃப் 1 வருஷத்தில் விட்டுட்டாங்க, அவங்களால முடியலன்னு சொல்லிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து பிளாக் பெல்ட் ஒரே இதில் வாங்கினது ஒரு மிகப்பெரிய இது. ஸோ நம்ம வயது வந்து எதுக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது, விதிமுறை மாதிரி இருக்கக்கூடாது. எதுனாலும் எப்போனாலும் கற்றுக்கலாம். ஸோ நான் வந்து இவ்வளோ வயசானதுக்கப்புறம் நம்ம உடம்பு வளையமானலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைமில் அது அந்த டைக்வாண்டோ பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பசங்களோட பண்ணது ஒரு தலை சிறந்த அனுபவம். யோகா ரெகுலராக பண்ணுறேன்.
ஸோ நம்ம உடல்நலத்தை நம்ம பார்த்துக்கணும். மருத்துவர் துறை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான துறை. ஸோ அதில் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அது மிக முக்கியம். நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது. அந்த ஃபுல் டே ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு ஈவினிங்கும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கணும். நம்ம அதுக்கு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ உடற்பயிற்சி, ஜிம் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் எடுத்து பண்ணிக்கலாம், இல்லை யோகா, மெடிடேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க சார். மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் தற்காப்பு துறையிலையும் உங்களோட நிலைப்பாடை நீங்கள் அழகாகவே காண்பிச்சிருக்கீங்க. தமிழ் குரல் நேயர்களுக்காக மிக அழகாக உங்களுடைய கடந்து வந்த அனுபவங்களாக இருக்கட்டும், பயணங்களாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை பற்றி எங்களுக்காக தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய இந்த அழகான நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. தமிழ் குரல் சேனலுக்கு நன்றி.